கசப்பே இல்லாமல் பாவக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பெரிய பாவக்காவை எடுத்து வச்சுருக்கேன். பாவக்கானுடைய 2 முனையும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் ரவுண்ட் ரவுண்டாக மெலிசாக நம்ம பாவக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாவக்காவுக்குள்ளே இருக்க விதைகளை நம்ம எடுத்துடலாம். இதே போல் விதைகளை எடுத்துடுங்க. இப்போ மீதமுள்ள பாவக்காவையும் இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாவக்காய் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு குக்கரில் நான் பாவக்காவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கரில் வேக வைக்கலனாக்கா நீங்கள் சாதா பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாவக்காய் கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த வறுவலுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் குக்கரில் வேக வைக்கிறேன்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம பாவக்காய் நல்லா வெந்து வந்திருக்குது. தண்ணி நம்ம கொஞ்சமாக வச்சோன்றதுனால கரெக்டாக வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம தண்ணி நிறைய வச்சோம்னாக்கா அந்த தண்ணியை நம்ம வெளியில் தான் கொட்டணும். அப்போ பாவக்காவனுடைய இருக்க சத்தெல்லாம் நம்மளுக்கு வெளியில் போயிடும். அதனால் குக்கரில் வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து வேக வைங்க. இந்த வறுவல் செய்யறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. 3 பூண்டு பல்லை நல்லா தோலை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு ஓரளவு வதங்கி வந்திருக்குது. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வரணும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த வறுவலுக்கு தேவையான மிளகாய் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனாக்கா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வேக வைக்கும் பொழுதே உப்பு சேர்த்துருக்கோன்றதுனால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை நல்லா வேக விடுறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம வேக வச்ச பாவக்காவையே அப்படியே இந்த மசாலாவில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கேஸை நல்லா சிம்மில் வச்சு இதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுடைய பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாவக்காவை வேக வச்சு செய்யணுன்றதுனால இதில் சுத்தமாக கசப்பே இருக்காது. நீங்களும் இந்த பாவக்காய் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.